இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கிறபடியினால் நாம் வெளிச்சத்திலே நடக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் வந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த மெய்யான ஒளியே, ஜீவ ஒளி, அந்த ஜீவ ஒளியே, அந்த ஜீவ வெளிச்சமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒளி நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சமாய் மாறுகிறோம். அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாகும், அநேகருக்கு வெளிச்சம் அடையத்தக்கதான வெளிச்சத்தை, பார்வையினை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். மலையில் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் எப்படி மறைத்து வைக்க முடியாதோ, குன்றின் மேல் இழப்பட்ட விளக்காக நம் அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். உன் திறமையும் உன் தகுதியும் ஒரு நாளும் அது மறைக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. அது ஒரு நாள் வெளிவந்து அநேகருக்கு உதவியாயிருக்கும். எனவே கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணிய பட்சத்திலே ஒரு நாளும் அவர் யாரும் அதை தடுக்க முடியாது. கர்த்தரோடு கூட நீ இணைந்திருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் உயர்வாகவும் கர்த்தர் உன்னை வைப்பார். நீ ஒரு நாளும் மறைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமேன்.